சாமி என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? என்னன்னு நீங்க தானே சொன்னீங்க மண்டு முருகன் சாதனை 8 லைன்ல கொட்டை இடத்துல வரணும்னு. ஆமா, இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பப்ளிக்கு தெரியுற மாதிரி உங்க பேர் 8 லைன்ல வந்துரும். உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட இருக்க நாங்கள் மந்திரி ஆகிடுவோம்ல. டேய் சூப்பரா மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லுங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? இதுக்கு நான் ஒரு பொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நோ, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க, அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம், நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். அண்ணே என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. ஒன்னு சொல்றேன், யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி சரி. ஏடா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது? அண்ணே, சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டா நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும்.